சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. ஆங்கிலேயருக்காக வரி வசூல் செய்து மிக சிறந்த விசுவாசி என பெயர் பெற்று பதவிகளை அனுபவித்த யூசுப் கான் பின்னாளில் கம்பெனியாருக்கு எதிராகவே திரும்பினான் என்றீர்கள். ஆனால் அந்த ஒரு காரணத்தினாலேயே அவனை சுதந்திர போராட்ட வீரனாக கருத முடியுமா தாயே? கேட்டான் அந்த சிறுவன். நான் அடிமைப்பட காரணமாக இருந்தவர்களில் அவனும் ஒருவன். ஆனால் தன் சுயநலத்துக்காக தன்னால் தான் ஆங்கிலேயருக்கும் நவாபுக்கும் இந்த வெற்றிகள் வந்தன என்று நினைத்து தன் வீரத்தின் மீது வைத்திருந்த கர்வத்தின் காரணமாக அவன் இந்த முடிவினை எடுத்தான். அவ்வளவுதான் என் மகனே என்று அந்த சிறுவனுக்கு யூசுப் கானின் கடைசி நிமிடங்களை சொன்னேன். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இதே மண்தானே இந்த கர்மவினை குறித்து போதித்தது. யூசுப் கான் வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு என்ன செய்தானோ அதையே அவனுக்கு ஆங்கிலேயர்கள் திருப்பிச் செய்தார்கள். இவ்வாறு நடக்கும் என்பதை அவனும் அறிந்தே வைத்திருந்தான். காரணம், தான் கையாண்ட அச்சுறுத்தல் வழிமுறைகளை நவாபும் கம்பெனியாரும் கையாள்வார்கள் என்பதை எதிர்பார்த்திருந்தான். எனவேதான் சில நேரம் அவர்களிடம் சமாதானமாக போகவும் விரும்பினான். ஆனால் அந்த சமாதான நடவடிக்கைகள் அவர்களிடம் எடுபடவில்லை. அது 1763 செப்டம்பர் மாதம். கர்னல் மேன்ஷன் தலைமையில் கம்பெனி படை மதுரையை தாக்கியது. தனித்து நின்ற யூசுப் கான் அந்த படையை எதிர்த்தான். அப்போது பெருமழை பெய்தது. தாக்குதலும் சிறிது நின்றது. பிறகு தொடர்ந்து 22 நாட்கள் மதுரை பெரும் தாக்குதலுக்கு உள்ளானது. ஆனால் அந்த தாக்குதலில் கம்பெனியார் 100க்கும் மேற்பட்டோர் மாண்டார்கள். வெடிபொருள் தீர்ந்து போனது. இதனால் கம்பெனி படை நிலைகுலைந்து பின்வாங்கியது. ஒரு தற்காலிக வெற்றி யூசுப் கானுக்கு. அடுத்த வருடமே, அதாவது 1764 நவீன ஆயுதங்களுடன் பிற பகுதிகளில் இருந்தும் படைகளை திரட்டி மேஜர் பிரஸ்டன் தலைமையில் நவாப் ஆங்கிலேய கூட்டுப்படையினர் மீண்டும் மதுரை கோட்டை மீது போர் தொடுத்தார்கள். முந்தைய போரில் தங்களுக்கான உணவும் வெடிப்பொருளும் தீர்ந்து போனதால் ஏற்பட்ட தோல்வியை கருத்தில் கொண்டு இந்த முறை அந்த நெருக்கடியை யூசுப் கானுக்கு கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள். முதலில் நத்தம் கள்ளநாட்டு பாதை காவல்கள் ஆங்கிலேயர் வசமாகின. அடுத்து கோட்டைக்கு செல்லும் உணவை நிறுத்தினார்கள், குடிநீரை நிறுத்தினார்கள். இதனால் கோட்டைக்குள் இருந்த படையினரும் மக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். நிலைமை உணர்ந்து தப்பிக்க நினைத்தான் யூசுப் கான். ஆனால் முயற்சி பலிக்கவில்லை. சரணடைய வேண்டும் என்றான் உடனிருந்த பிரெஞ்சு தளபதி மார்ச்சாண்ட். அப்போது ஏற்பட்ட வாய் தகராறில் பிரெஞ்சு தளபதியை ஓங்கி அறைந்தான் யூசுப் கான். அதை பெரும் அவமானமாக கருதிய மார்ச்சாண்ட் அவனை பழிதீர்க்க எண்ணினான். யூசுப் கானுடன் இருந்தவர்களையே அவனுக்கு எதிராக திசை திருப்பினான். அதே நேரம் ஆங்கிலேயரும் அவர்களை வைத்தே யூசுப் கானை பிடிக்க வலை விரித்தார்கள். 1764 அக்டோபர் 13 வழிபாட்டு நேரத்தில் கட்டி போடப்பட்ட யூசுப் கான் கம்பெனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டான். அடுத்த 2 நாட்களில் மதுரை சம்மட்டியாபுரத்தில் கம்பெனியாரின் இராணுவ முகாம் முன் ஆற்காடு நவாபால் ஒரு மரத்தில் தூக்கிலிடப்பட்டான். அவன் தலை திருச்சிக்கும், கைகள் பாளையங்கோட்டைக்கும், கால்கள் தஞ்சைக்கும் திருவிதாங்கூருக்கும் என அதே அச்சுறுத்தல் பாணியில் ஆற்காடு நவாபால் அனுப்பி வைக்கப்பட்டன.
தங்களுக்கு எதிராக திரும்பினால் என்ன நடக்கும் எனக் காட்ட யூசுப் கானை பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆற்காடு நவாபும் ஆங்கிலேயரும். யூசுப் கான் பாளையக்காரர்களுக்கு என்ன செய்தானோ அதுவே அவனுக்கும் திரும்பியது. எப்படி என் வரலாற்றில் வினோதமானவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள் என் மகனே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.